பாட்டில் ராதா. படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான குடிகாரனாக இருக்கான். எந்நேரமும் பாட்டிலும் கையுமா தான் தெரியுறான். அவனுக்கு ஒரு ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்குது. அதை பற்றிலாம் எந்த கவலையும் படாமல் எப்படியாவது நம்ம சம்பாரிச்சோமா, தண்ணி அடித்தோமா, நிம்மதியாக இருந்தோமான்னு தான் இருக்கான். டெய்லி இவன் குடிக்கிறதுனாலேயே வீட்டுக்கு காசு கொடுக்கறதில்ல. இதனால் பயங்கரமாக பாதிக்கப்படுற அவன் குடும்பம் என்னடா செய்யுதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அப்போ அவன் ஒய்ஃபுக்கு டி அடிக்ஷன் சென்டரை பற்றி தெரிய வருது. அதாவது குடிநோயாளிகளை திருத்தும் மருத்துவமனை. சரி, அதில் எப்படியாவது உன்னை சேர்த்து விட்ருவோம்னு சொல்லிட்டு அதுக்கு காண்டாக்ட் பண்ணிடுறான். நைட்டோட நைட்டாக வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் கொத்தனார் தானே, வந்து சரி பண்ணி கொடுங்கன்னு அடிச்சு தூக்கிட்டு போயிடுறானுங்க. தூக்கிட்டு போனதுக்கப்புறமா தான் மிடிஞ்சு முழிச்சு பார்த்தா தெரியுது தலைவர் டி அடிக்ஷன் சென்டரில் இருக்காருன்னு. எவ்வளவோ தப்பிக்க ட்ரை பண்ணுறான், அங்கேருந்து போகணும்னு ட்ரை பண்ணுறான், முடியலை. அடின்னு அடித்து பயங்கரமாக திருத்துறாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம். டெய்லி சரக்கடிக்காமல் அதுக்கான மாத்திரைகளை எடுக்கிறதுனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரு. ஆனாலும் அவரால் அங்கே இருக்க முடியல, தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறமா திருப்பி அவர் லைஃப் என்ன மாதிரி மாறுச்சு, திருப்பி அந்த சென்டருக்கு போனாரா, அவன் லைஃப் நல்லா இருந்துச்சா அப்படின்றத மீதி கதை. பலவலா கொலப்பலான் இருக்கு. என்ன விடுடா நான் போறேன்.